ஹாய் காய்ஸ், இன்னைக்கு டே 9 ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் a ஹியூஜ் ரெட்ஸ்டோன் ப்ராஜெக்ட். ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா நம்ம சேனல் நேம் கீழே லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் ஆட்டோமேட்டிக் சாண்ட்வாலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. இந்த தடவை ஆட்டோமேட்டிக் சாண்ட்வால் கூட ரெட்ஸ்டோன் ஃபயர் மால்ட் மிஷினையும் ஆட் பண்ணியிருக்கேன். மேலே பார்க்க சிம்பிளாக தான் இருக்கும், பட் அதோட மெக்கானிசம் கீழே தான் இருக்கும். நம்ம லிவரை ப்ளஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மிஷின் மேலே வரும். அந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுறதுக்கான சிம்பிளான ஒரு டெஃபினிஷன் நான் சொல்லியிருக்கேன். இங்கே ஒரு சின்ன மாடல் ரெடி பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு டவுன்வர்ட்ஸ் ஒரு பிஸ்டனும் சைட்வர்ட்ஸ் ஒரு பிஸ்டனும் வச்சிருக்கேன். டவுன்வர்ட்ஸ் பிஸ்டன் மேலே ஒரு அப்சர்வர் அண்ட் டிஸ்பென்சரியும் வச்சிருக்கேன். அண்ட் சைட்வர்ட்ஸ் பிஸ்டன் மேலேயும் ஒரு அப்சர்வர் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம லிவர் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் டவுன்வர்ட்ஸ் மிஷின் வந்து மேலே இருக்க டிஸ்பென்சர் அண்ட் அப்சர்வரை புஷ் பண்ணும். அண்ட் சைடில் இருக்க பிஸ்டனும் ஒரு அப்சர்வரை புஷ் பண்ணும். 2 அப்சர்வரை மேலே கீழே வச்சோம்னா ஆட்டோமேட்டிக் இன்ஃபினிட்டி பவர் கிரியேட் ஆயிரும். அதை வச்சு அந்த டிஸ்பென்சர் விடாமல் ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். உள்ளே இருக்க பவர் சார்ஜ் காலியாகிற வரைக்கும் இது விடாமல் ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ட் இங்கே நான் ஒன்று தான் பண்ணியிருக்கேன், பட் அந்த இடத்துல 10+ மிஷின்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். நம்ம இங்கே 2 லிவர் புஷ் பண்ணோம், பட் அங்கே வந்து ஒரு லிவர் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே தானாகவே நடந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த மெக்கானிசம் ஒர்க் ஆகும். இது உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கலாம், பட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிளான மெக்கானிசம் தான். போன வீடியோவில் இந்த ஆட்டோமேட்டிக் சாண்ட்வால் மிஷினோட ரிசல்ட்டை காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக முடியல. பட் டே 10 வீடியோவில் இந்த ஃபயர் மால்ட் மிஷின் அண்ட் ஆட்டோமேட்டிக் வால் மிஷினோட ரிசல்ட்டை வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லை, இங்கே இன்னும் நிறைய ரெட்ஸ்டோன் மெக்கானிசம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் அப்கமிங் ஷார்ட்ஸில் சொல்கிறேன். 1 மினிட் ஷார்ட்ஸ்க்குள்ளே என்னால் அவ்வளோதான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ அப்கமிங் வீடியோஸில் எல்லாத்தையுமே நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் அஸ். பை.